ஆம பூந்த வீடு அமெரிக்கா பூந்த நாடு உருப்படாது. அதுக்கு உதாரணம் ஈராக்கு, ஆப்கானிஸ்தானு, இதெல்லாம் என்ன ஆச்சு பாருங்க. சிரியா, இன்னைக்கு சிரியால ஒரு உலகம் அறிந்த தீவிரவாதியை இன்னைக்கு 6 லட்சம் பேரல் எண்ணெய் வந்து உற்பத்தி ஆயிட்டு இருக்கு அல்ரக்கா இந்த இடத்துல இருந்து. இன்னைக்கு அந்த தீவிரவாதிக்கு அங்கீகாரம் கொடுத்து அந்த ஆயில வந்து உலக சந்தையில வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சவுதி பின்புலமா நிக்குது. இது யாருமே கேட்க மாட்டாங்களா? அப்போ நீங்க ஒருத்தனை நினைச்சா தீவிரவாதி, நீங்க நினைச்சா அவங்கள வந்து பெரிய ஒரு இன்டர்நேஷனல் லீடர்னு சொல்லுவீங்க. நீங்க எது வேணாலும் சொல்லுவீங்களா? ஒரு நாட்டோட பிரதமர் உயிரோடு இருக்கும் போதே அந்த நாட்டோட இராணுவ தளபதிக்கு விருந்து கொடுப்பீங்க. அப்போ அந்த நாட்டில் எப்படி ஜனநாயகம் வாழும்? எங்க இந்தியாவில் கூப்பிட சொல்லுங்க இந்தியன் ஆர்மி சீஃப். அது மாதிரி இந்தியன் ஆர்மி சீஃபையும் இந்தியாவோட பிரதமரையும் பக்கத்துல உட்கார்ந்து கூட நீங்க பார்க்க முடியாது, உட்கார மாட்டாங்க. ஜனாதிபதி உட்கார்ந்து பார்த்துருக்கீங்களா? ஜனாதிபதி பீட்டிங் தி ரிட்ரீட்ல உட்காரும் போது கூட ஜனாதிபதி முன்னாடி உட்காந்துருப்பாங்க, இவங்க பின்னாடி உட்காந்துருப்பாங்க. பாகிஸ்தான்ல மாத்திரம்தான் ராணுவ தளபதியும் பிரைம் மினிஸ்டரும் பக்கத்துல உட்காந்துக்கிறது. அப்போ அந்த நாட்டின் பிரதமருக்கு என்ன மரியாதை இருக்கிறது? அப்படிப்பட்ட நாடு கூட நீங்க டீலிங் வச்சுட்டு இருக்கீங்க.